வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணணும், ஜாதி ரீதியாக இந்துக்களை பிளவுபடுத்தணும் அப்படிங்காகவே ஒரு குரூப் சுற்றி திரிகிறானுங்க. இந்த பா. ரஞ்சித்து, வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி ஆளுகள் எல்லாமே இந்துக்கள்கிட்ட இருக்கிற ஒற்றுமையை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி அவங்க ஒற்றுமை இருக்க விடக்கூடாது, ஊருக்குள்ளே ஒரு ஜாதிக்கார இன்னொரு ஜாதிக்கு ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். இவனுக்கு மதம் மாறி போயிட்டானுங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறிட்டானுங்க. ஆனால் இந்து பேரை வச்சுட்டு இவனோட சர்டிஃபிகேட்டில் எல்லாம் இந்துங்கிற பேரை வச்சுட்டு இவனுக்கு இந்துக்களிடையே பிளவுபடுத்தி அதைய ஓட்டாக மாற்றி இவனுக்கு திருமாவளமாக ஆளுக ஜெயிக்கணும், இவனுக்கு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதி பிரச்சனையை ஒன்று பண்ணுறது தான் இவனோட வேலையை. இவனை எங்கே மேடை ஓட்டு எங்கே பேசினாலும் எங்களை நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க அப்படி இருந்தால் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களை யார் எப்போ எங்கே அடித்தா, இவங்களை யார் ஓரம் கட்டினா, இவங்க யார் பிளவுபடுத்தினா அப்படிங்க இவனுக்கு தெளிவாக சொல்லணும். எந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்க இவனுக்கு தெளிவாக சொல்லணும். அப்படி பார்த்தாலும் ஒரு சுதந்திரம் வாங்கி 80 வருஷம் பக்கம் ஆக போகுது. இந்த 80 வருஷத்தில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் திராவிட கட்சிகளுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் இவங்க தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி நசுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க, அது சிறுவனக்கூடிய ஒரு பொறுப்பு யார்கிட்டன்னா அது திராவிட கட்சிகள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அப்படி எதுவும் நடந்த ஒரு காலத்தில் நமக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குமே என்னவோ. ஆனால் இப்போ இவனை சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயோ எங்கேயோ நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. இவங்களுடைய நோக்கம் இவனக மதம் மாறி போயிட்டானுங்க. அதனால் இந்துக்களை ஒற்றுமையாக இருக்கப்படக்கூடாது, இந்துக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இவங்களோட. குறிப்பாக சொல்ல போனால் திருமாவளவனே மதம் மாறி போச்சுட்டார். அவருக்கு ஒரு கிறிஸ்துவராக தான் இருக்கார். அது ஒரு பேட்டியில் கூட அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. அது அவங்களோட அடிமை தான், அவனுக்கு அடிமை வேலை செய்கிறவங்க தான், இந்த செல்மை வேலை செய்யணும் தான் இவனுங்க இந்த மாதிரி ஆளுங்க. இவனுங்க இடையில சமீபத்தில் ஒன்று சொல்லிக்கிறானுங்க. அதாவது இவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, குறிப்பாக என்ன சொல்கிறதுன்னா, ஒரு படத்தில் நடிச்சிட்டாவோ இல்லை ஒரு படத்தில் இவனுக்கு வேலைஞ்சிட்டாவோ உலகத்திலே இவனெல்லாம் அறிவாகி மாதிரியும் உலக வரலாறு இவனுக்கு தான் தெரிஞ்ச மாதிரியும் பேசுவானுங்க. இவனை மேடை ஓட்டு பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த பா. ரஞ்சித் பேசியிருக்கிறான், ராஜராஜ சோழன் எங்களுடைய சொத்தையெல்லாம் ஆட்டை போட்டார் அப்படின்னு சொல்லி பேசி, அது எப்படா இவனுக்கு தெரிய வரும்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் தான் வரலாற்றாய் வரலாறாச்சா. இவர் அப்படியே ஆராய்ச்சி பண்ணுற போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பத்தாவோட ட்ரங்கு பட்டியில் ஒரு ஓலைச்சுவடையும் செப்பேடெல்லாம் கிடச்சிருக்குது. அதை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிறார். அதில் தான் தெரிஞ்சிருக்குது நம்ம ராஜராஜ சோழன் அவர்களை ரஞ்சித்தோட சொத்தை பூரா ஆட்டை போட்டார் அப்படின்னு இதில் தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நான் சொல்கிறது என்னென்னா, ராஜராஜ சோழன் ஆட்டை போட்டால் சொத்து ஊரா இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தஞ்சாவூர் கோயில், அவருடைய அரமனை எல்லாமே அங்கே தான் இருக்குது. இப்போ அது பூராமே அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த அரசாங்கத்துக்கு கூட தான் நீங்கள் கூட்டணி, அந்த அரசாங்கத்துக்கு தான் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க. அந்த அரசாங்கத்தில் ஒரு பெரிய தப்பு நடந்தாலும் அது வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறீங்க. ஒரு சின்ன சாதனை பண்ணால் கூட அது உலக சாதனை பண்ண மாதிரி விட்டு கொடுத்து பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பயந்துக்கிறீங்க. அந்த ஆதாரத்தை பூரா கொண்டு போய் உங்கள் அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்து அவரை வச்சு நீங்கள் உங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட பேசி உங்கள் சொத்தை பூரா திருப்பி வாங்கிக்கிங்க. அதை விட்டு போட்டு எதுக்கு தெருவா போய் நின்று கல்லடி வட்ட நாய் மாதிரி வாழ் கத்திருக்கீங்க எங்களுக்கு தெரியல. நீங்கள் கத்தினாலும் உங்கள் முன்னாடி உட்காந்து கை தட்டுறான் பார்த்தியா, அவன் பூரா அறமப்புழு கொண்டிருப்பான். அவன் மப்பு தெளிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பேசி முடிச்சுட்டு போயிடுறீங்க. மப்பு தெரிஞ்சுன்னா இந்த பிரிவினை பேசுறதுக்கு அவனே உங்களை அடிச்சு போடுவாங்க. ஏன்னா அவன் அந்த ஊருக்குள்ள அவன் ஒற்றுமையாக தான் எல்லாத்தோடய வாழ்ந்துட்டுங்க. அவனே உங்களை அடிச்சு போடுவான். கூடி சீக்கிரம் நீங்கள் எங்கே மேடை ஓட்டு பேசினாலும் உங்களை துரத்துறத்தி மக்களை அடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி இல்லைனாலும் இந்த பிரிவினையை பேசுகிற உங்களை மாதிரி ஆளுகளை முட்டி தட்டி உள்ளே ஓட்டு பெண்டெடுக்கக்கூடிய முதலமைச்சர் கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டில் வரத்தான் போகிறாரு. ஜெயஹிந்த். உங்கள் அப்போ உங்களை மாதிரி ஆளுகளுடைய கொட்டமெல்லாம் அடங்கத்தான் போகுது. ஜெயஹிந்த்.